கேட்காதடி. நான் பேச போறேன். தாத்தா பாவண்டி. என்னப்பா இவ்வளோ பெரிய தாலி கொடியை போட்டுக்க மாட்டேன்றாயா? நியாயம் தானே? தாத்தா குடும்பத்துக்கு பெரியவர், அவரே ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் முகத்துக்காக கொஞ்ச நேரம் அமைதியாரு, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றேன், கேட்க மாட்டான். இதுவும் நியாயம் தானே? அவ கேட்பாலாம். எதுவா இருந்தாலும் இப்பயே சபையில எல்லாருமே கேட்பேன்னு அடம் பிடிக்கிறான். யோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லியா? அவளை பார்த்தா கேட்குற மாதிரியா இருக்குது. இல்ல அதான் பிரச்சனை. வேணாண்டி. ஜெயம்மா, ஒன்னும் பேசாதீங்க. உங்க மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். இல்லம்மா, இந்த இடத்துல நீ அமைதியா இருந்தா ஆயுசுக்கும் அந்த சங்கிலியை போட்டுக்கிட்டு அலைய வேண்டியதுதான். புரியுதுமா. ஆனா நீ இப்ப இங்க பேசினா அவ்வளவு மரியாதையா இருக்காதே. அப்பா, ஏற்கனவே உள்ள பிரச்சனைங்க போதும். மேற்கொண்டு இதை பேச யோசிச்சு அதை பேச யோசிச்சு பிரச்சனையை தள்ளி தள்ளி பெருசாக்க வேண்டாம். முட்டை கண்ண ஏதோ பேசி சரி பண்றான்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தெரியல, ஆனா அவர் தான் கரெக்டான மாதிரி இருக்கு. அவரு தான் தலையை ஆட்டுற மாதிரி இருக்கு. இப்ப பாரு. எனக்கு தெரியும். என்ன மருமகளே, அப்பா கிட்ட ஏதோ குசுகுசுன்னு பேசிக்கிட்டே இருக்க? எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுமா. செந்தில, உங்க தாத்தாவே தேரை இழுத்து தெருவில் விட்டுரும். அது வந்து செயின் பிடிக்கலன்னு சொல்லுமா. இதே பவுன்ல இதே சைஸ்ல வேற டிசைன் காட்ட சொல்றேன். பிரச்சனை டிசைன்ல இல்ல தாத்தா, சைஸும் பவுனும் தான். என்னம்மா சொல்ற? இதானம்மா முறை, இதுதான் எங்க வழக்கம். இல்ல தாத்தா. ஜெயாம்மா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். பெரியவங்க முன்னாடி கல்யாண பொண்ணு பேசுறது சரியில்லை. இல்ல, எல்லாரும் பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஜெயா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அம்மா, கவனிச்சியா? ஜெயா அம்மா ஜெயாவாயிடுச்சு. கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இல்லத்த, அது பெரியவங்க ஊர்ல இருந்து வேலை மெனக்கெட்டு அவளை பணத்தை போட்டு ஆசையா ஒரு விஷயத்த பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதை போய் குத்தம் சொல்லலாமா? இல்லத்த, நான் மனசுல பட்டதை சொன்னேன். மனசுல பட்டதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லத்த, மனசுல பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு சொல்றது நல்லது தானே. ஜெயம்மா, ஒண்ணும் இல்லப்பா, நான் பேசிக்கிறேன். ஜெயா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீயே என் கைய பிடிக்கிற? அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? அத்தை, அந்த செயினை போடுறது கஷ்டம். அது என்ன விலை தெரியுமா? கோடி கோடியா இருந்தாலும் பிடிக்கலன்னா ஒத்துக்கணும்ல. பிடிக்கணும். சாரி அத்தை, என்னால அதை போட முடியாது. போட்டுதான் ஆகணும். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சொல்லுவேன். முடியாது அத்தை. இந்த தாலி தான் உன் கழுத்துல ஏறும். வேணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ. அத்தை, என்ன குரல வசத்துற? என்கிட்ட இதெல்லாம் வேணாம். போனா போதுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க.